வாய்ஸ் கேள்வி: இஸ்லாமிய சட்டவரம்பின்படி பிற மதத்தவர்களின் பிரத்யேக அடையாளங்களையும் அவர்களின் கலாச்சாரத்தையும் முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடாது என்ற தடை நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் அவர்களும் யார் பிற சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவரே என்று எச்சரித்துள்ளார்கள். ஆனால் இதன் பின்னணியில் இருக்கும் மனித யதார்த்தத்தையும் உலகியல் மேலாண்மை தத்துவத்தையும் ஆராய்ந்தால் ஒரு முக்கியமான பகுத்தறிவு கேள்வி எழுகிறது. இன்று ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கட்டும், அவர்கள் தங்களின் ஊழியர்கள் மற்றவர்களிடம் இருந்து தனித்து விளங்க வேண்டும், டு ஸ்டாண்ட் அவுட் என்பதற்காக குறிப்பிட்ட நிறத்திலோ வடிவத்திலோ ஒரு சீருடை, யூனிஃபார்ம் அல்லது அடையாளத்தை வகுக்கிறார்கள். இது உலகியல் நிர்வாக தத்துவம், மேனேஜ்மெண்ட் மற்றும் ஐடென்டிட்டி லாஜிக் ஆகும். இதே தர்க்கத்தை நாம் பிற மதங்களின் பின்னணியில் வைத்து பார்த்தால், மனித வரலாற்றில் தோன்றிய பிற மதங்களின் குருமார்களோ அல்லது தலைவர்களோ தங்களின் சமுதாய மக்களை மற்றவர்களிடம் இருந்து பிரித்து காட்டவும் தங்களுக்குள் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரவும் தான் குறிப்பிட்ட நிறத்தில் ஆடை அணிய வேண்டும், தலைமுடியை இப்படித்தான் குடுமி வைக்க வேண்டும் போன்ற சட்டங்களை வகுத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நிறுவனங்களின் சீருடைகளை வெறும் உலகியல் நிர்வாக நடைமுறையாக ஏற்கும் நாம் பிற மதங்களின் அந்த ஆடை அல்லது முடி அலங்கார அடையாளங்களை மட்டும் ஏன் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட உலக கலாச்சாரம் என்று பொதுவாக எடுத்துக்கொண்டு பயன்படுத்தக்கூடாது? அது ஏன் மார்க்கத்தில் ஆன்மீக ரீதியாக தடுக்கப்பட்டுள்ளது? உலக அளவில் நாம் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். ஒரு சாதாரண மனிதனோ அல்லது ஒரு சிறிய நிறுவனமோ தன் உழைப்பில் ஒரு லோகோ உருவாக்கி அதற்குரிய சட்டப்பூர்வ சான்றிதழை, ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பெற்றுவிட்டால் அதை எவ்வளவு பெரிய பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனமாக இருந்தாலும் பயன்படுத்த முடியாது, அதற்கு உரிமை கொண்டாட முடியாது. இது உலகமே ஒப்புக்கொண்ட ஒரு யதார்த்த விதி. இதே லோகோ தத்துவத்தின்படி பார்த்தால் பிற மதங்களின் ஆடை, குடுமி போன்ற அடையாளங்கள் என்பவை அந்தந்த மதங்கள் தங்களின் தனித்துவத்திற்காக பெற்றுக்கொண்ட பிரத்யேக ஆன்மீக லோகோக்கள் அல்லவா? அப்படி இருக்க பிற மதங்களின் அந்த லோகோவை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? இதன் பின்னணியில் இருக்கும் உண்மையான தர்க்கரீதியான மற்றும் மார்க்க அறிஞர்களின் விளக்கம் என்ன? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில்: கார்ப்பரேட் நிறுவனங்களின் அடையாள மேலாண்மை தத்துவத்தையும் பிராண்டிங் சயின்ஸ், உலகமே ஒப்புக்கொண்ட லோகோ மற்றும் காப்புரிமை, ட்ரேட்மார்க் லாஸ் தத்துவத்தையும் ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் முன்வைத்துள்ள இந்த விளக்கம் மிக உன்னதமான, ஆழமான பகுத்தறிவு பார்வையாகும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த லோகோ தத்துவத்தின் அடிப்படையிலேயே இஸ்லாமிய வரலாற்றின் தலைசிறந்த தத்துவ அறிஞரான இமாம் இப்னு தைமியா போன்ற மார்க்க சிந்தனையாளர்களின் ஆலோசனைகளையும் ஹதீஸ் ஆதாரங்களையும் கொண்டு இதற்கான துல்லியமான விளக்கத்தை 4 புள்ளிகளில் காண்போம். 1. பிற மத அடையாளங்கள் என்பவை அவர்களின் ஆன்மீக லோகோ, ரிலிஜியஸ் ட்ரேட்மார்க். நீங்கள் மிக துல்லியமாக குறிப்பிட்டது போல, ஒரு சிறிய நிறுவனம் ஒரு லோகோவை தன் பெயரில் பதிவு செய்து சான்றிதழ் பெற்றுவிட்டால் அதை மற்றவர்கள் திருடக்கூடாது என்பது உலக விதி. இதே தர்க்கத்தை ஆன்மீகத்தில் பொருத்தி பார்த்தால், பிற மதங்களின் உடைகளும் குடுமி போன்ற அடையாளங்களும் வெறும் சமூக சீருடைகள் மட்டுமல்ல, அவை அந்தந்த மதங்கள் தங்களின் ஆன்மீக கோட்பாடுகளுக்காகவும் வழிபாட்டு முறைகளுக்காகவும் வரலாற்று ரீதியாக பெற்றுக்கொண்ட பிரத்யேக ஆன்மீக லோகோக்கள், ரிலிஜியஸ் ட்ரேட்மார்க்ஸ் ஆகும். ஒரு நிறுவனத்தின் லோகோவை இன்னொரு நிறுவனம் திருடி பயன்படுத்தினால் அது எப்படி சட்டப்படி குற்றம், இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆகுமோ, அதேபோல பிற மதங்களின் ஆன்மீக லோகோக்களை இஸ்லாமிய சமூகம் தன் அடையாளமாக பயன்படுத்துவதை இஸ்லாமிய சட்டவியல் அனுமதிக்காது. 2. தனித்துவமான சுய அடையாளம், டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டி. இஸ்லாம் மனிதர்களுக்கு என்று ஒரு தனித்துவமான ஒட்டுமொத்த வாழ்வியல் நெறியை, வே ஆஃப் லைஃப் வழங்குகிறது. கார்ப்பரேட் நிறுவனங்களின் பிராண்டிங் தத்துவத்தின்படி பார்த்தால் கூட, ஆப்பிள் நிறுவனத்தின் லோகோவை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தன் அடையாளமாக பயன்படுத்தினால் அது தன் சொந்த ஆளுமையை இழப்பதாக அர்த்தம். இதனை இமாம் இப்னு தைமியா அவர்கள் தங்களின் புகழ்பெற்ற இக்திலாவு சிராத்தில் முஸ்தகீம், நேரான வழியின் அவசியம் என்ற நூலில் விளக்குகிறார். புறத்தோற்றத்தில் பிற சமூகத்தின் பிரத்யேக அடையாளங்களுக்கு, லோகோக்களுக்கு ஒப்பாக நடப்பது என்பது உணர்வில் அவர்கள் மீது ஒருவித ஈர்ப்பையும் அவர்களின் கொள்கை மீதான இணக்கத்தையும் மனித மனதிற்குள் இரகசியமாக ஏற்படுத்திவிடும். புற அடையாளங்களின் ஒற்றுமை காலப்போக்கில் சிந்தனை ஒற்றுமைக்கு வழிவகுத்து சுய அடையாளத்தை அழித்துவிடும். 3. நபியவர்களின் தெளிவான வழிகாட்டுதல், த ப்ரிஃபெட்டிக் கமாண்ட். மத குருமார்கள் உருவாக்கிய ஆடை மற்றும் முடி அலங்காரங்களை உலக கலாச்சாரம் என்று நாம் ஏன் பொதுமைப்படுத்தக்கூடாது என்பதற்கான நேரடி ஆதாரங்கள் ஹதீஸ்களில் உள்ளன. நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது அங்குள்ள பிற மதத்தவர்கள் தங்களின் தலைமுடியைச் சீவும் முறையிலும் தாடி மற்றும் மீசையை வைத்துக் கொள்ளும் முறையிலும் சில பிரத்யேக மத அடையாளங்களை, லோகோக்களை கொண்டிருந்ததை கண்டார்கள். அப்போது நபியவர்கள் கூறினார்கள், நீங்கள் பிற மதத்தவர்களுக்கு மாறுபட்டு நடங்கள், உங்களின் மீசைகளை கத்தரியுங்கள், தாடிகளை வளரவிடுங்கள்.
ஆதாரம் சஹி முஸ்லிம் 259. இதன் மூலம் பிற மதத்தவர்கள் தங்களின் பிரத்யேக அடையாளமாக எதனை மாற்றிக் கொண்டார்களோ அதிலிருந்து முஸ்லிம்கள் முற்றிலும் விலகி தங்களுக்குரிய தனித்துவ அடையாளத்தை பேண வேண்டும் என்பதை நபியவர்கள் கட்டாயமாக்கினார்கள். 4. நிர்வாக சீருடை வேறு. ஆன்மீக குறியீடு வேறு. பள்ளிக்கூடங்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் சீருடைகள் என்பது முற்றிலும் உலகியல் மற்றும் நிர்வாக வசதிக்காக மட்டுமே உருவாக்கப்படுபவை. அதில் எந்தவிதமான ஆன்மீக நம்பிக்கையோ தத்துவங்களோ இருப்பதில்லை. எனவே அத்தகைய நிர்வாக சீருடைகளை பயன்படுத்துவதில் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக குழு தங்களின் கொள்கை அடையாளமாக எதனை பிரகடனப்படுத்துகிறதோ லோகோவாக மாற்றுகிறதோ அதனை நாம் உலகியல் நடைமுறை என்று சாதாரணமாக பயன்படுத்தக்கூடாது. சுருக்கம்: நீங்கள் நினைவூட்டிய லோகோ தத்துவத்தின்படி பார்த்தால் ஒரு நிறுவனம் தன் லோகோவிற்கு சான்றிதழ் பெற்ற பிறகு அதை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாதா இல்லையா என்ற கேள்வி எழுகிறதோ அதேபோல பிற மதங்கள் தங்களின் ஆன்மீக அடையாளமாக மாற்றிக்கொண்ட அந்த உடைகளையும் முடி அலங்காரங்களையும் முஸ்லிம்கள் தங்களின் அடையாளமாக பயன்படுத்தக்கூடாது. முஸ்லிம்களின் தனித்துவமான கொள்கை ஆளுமையையும் சுய அடையாளத்தையும் பாதுகாக்கும் பொருட்டே ஹதீஸ்களின் அடிப்படையில் இத்தகைய பிற மத ஆன்மீக லோகோக்களை பின்பற்றுவதை மார்க்கம் தடுத்துள்ளது. சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது என்பதற்கு நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களின் லோகோ தத்துவத்தை உதாரணமாக கூறினீர்கள். அதாவது ஆப்பிள் நிறுவனத்தின் லோகோவை சாம்சங் நிறுவனமும் சாம்சங் நிறுவனத்தின் லோகோவை ஆப்பிள் நிறுவனமும் பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய வேறுபாடு உள்ளது. இந்த இரண்டு நிறுவனங்களுமே மனிதர்களால் மனிதர்களின் சுய சிந்தனையால் உருவாக்கப்பட்டவை. அதேபோல் பிற மதம் என்பதும் மனிதர்களின் சிந்தனையால் உருவாக்கப்பட்டதுதான் என்று வாதிட்டாலும் இஸ்லாம் என்பது மனித சிந்தனையால் உருவானது அல்ல. அது அல்லாஹுவாலும் அவனுடைய தூதராலும் வஹியின் இறைச்செய்தி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நேர்வழி. எனவே கார்ப்பரேட்டையும் மார்க்கத்தையும் நாம் ஒரே தட்டில் வைக்க முடியாது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு நடைமுறை யதார்த்தம் உள்ளது. இன்று பிற மதத்தைச் சார்ந்த ஒருவர் தன் மதத்தைச் சேர்ந்தவர்கள் செய்யும் அதே முடி அலங்காரத்தையோ குடுமி அதே போன்ற நிற ஆடைகளையோ அல்லது அதே போன்ற மீசை தாடி அமைப்பையோ வைக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது அவரை பார்த்து வேறொரு மதத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் அதே பாணியை நகலெடுத்து பின்பற்றினால், உதாரணமாக அதே போல குடுமி வைத்தால் அல்லது தாடி வளர்த்தால், அதற்காக அந்த பழைய மதத்தைச் சேர்ந்தவர்கள் இவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதோ அல்லது எங்கள் மத லோகோவை திருடிவிட்டாய் என்று தடை விதிக்கப் போவதோ இல்லை. உலகியலில் மனிதர்கள் இதற்கு எந்த தடையும் விதிப்பதில்லை. அப்படியிருக்க மனிதர்களே தடை செய்யாத சட்டப்படி குற்றமாக்காத இந்த உலகியல் புற அடையாளங்களை மட்டும் இஸ்லாமிய மார்க்கம் ஏன் இவ்வளவு தூரம் கண்டிப்புடன் தடை செய்துள்ளது? உலகியல் சட்டங்களில் இல்லாத இந்த தடை இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும் ஏன் வலியுறுத்தப்படுகிறது? சவுண்ட் வாய்ஸ் பதில்: சகோதரரே, கார்ப்பரேட் நிறுவனங்களின் மனித உருவாக்கத்தையும் இஸ்லாத்தின் இறைத்தன்மையையும் பிரித்து காட்டியதோடு உலகியல் சட்டங்களுக்கும் மார்க்க சட்டங்களுக்கும் இடையே உள்ள அந்த காப்புரிமை அமலாக்க என்ஃபோர்ஸ்மெண்ட் வேறுபாட்டை மிக துல்லியமாக பகுத்தாய்ந்து இந்த கேள்வியை கேட்டுள்ளீர்கள். உலக சட்டங்கள் தடை செய்யாத ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஏன் தடை செய்கிறது என்பதன் பின்னணியில் இருக்கும் ஆழமான தத்துவத்தை இஸ்லாமிய சிந்தனையாளர்களின் பார்வையில் 3 முக்கிய விளக்கங்களாக காண்போம். 1. மனித நீதிமன்றமும் இறைவனின் மார்க்க வரம்பும். நீங்கள் கூறியது போல ஒரு மனிதன் பிற மதத்தவரின் குடுமி அமைப்பையோ ஆடைமுறையையோ பின்பற்றினால் அந்த மதத்தவர்கள் யாரும் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடர மாட்டார்கள் என்பது உலக யதார்த்தம் தான். ஏனெனில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் மேன் மேட் லாஸ் என்பவை பெரும்பாலும் பொருளாதார லாபம் மற்றும் வணிக உரிமைகளை கமர்ஷியல் ரைட்ஸ் பாதுகாக்க மட்டுமே லோகோக்களுக்கு காப்புரிமை வழங்குகின்றன. அங்கு ஆன்மீக பாதுகாப்பிற்கு இடமில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதர்களின் பொருளாதாரத்தை மட்டும் சீரமைக்க வரவில்லை. அது மனிதனின் மன தூய்மையையும் கொள்கை பிரகடனத்தையும் தியோலாஜிக்கல் பியூரிட்டி பாதுகாக்க வந்தது. எனவே உலக மனிதர்கள் தடை செய்யவில்லை என்றாலும் உங்களின் தனித்துவமான இஸ்லாமிய ஏகத்துவ அடையாளம் தௌஹீத் ஐடென்டிட்டி சிதைந்துவிடக்கூடாது என்பதில் மார்க்கம் உறுதியாக இருக்கிறது. 2. அடையாள கலப்பு ஏன் ஆபத்தானது? உலக சட்டங்கள் இதனை அனுமதிக்கலாம். ஆனால் மார்க்க அறிஞர்கள் இதனை ஏன் ஆபத்தானது என்று பார்க்கிறார்கள் என்றால், புற அடையாளங்களின் கலப்பு என்பது காலப்போக்கில் கொள்கை கலப்பிற்கு வழிவகுத்துவிடும். உதாரணமாக இஸ்லாமிய வரலாற்றில் புகழ்பெற்ற சிந்தனையாளரான இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் நபியவர்களின் எச்சரிக்கையான யார் பிற சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவரே என்ற ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கும் போது இப்படி குறிப்பிடுகிறார்:
பிற மதத்தவர்களின் பிரத்யேக உடைகளையோ அலங்காரங்களையோ ஒரு முஸ்லிம் அணியும் போது பார்ப்பவர்களின் பார்வையில் இவருக்கும் அவருக்கும் எந்த வேறுபாடும் தெரிவதில்லை. இது இஸ்லாமிய சமூகத்தின் தனித்துவ அடையாளத்தை உலக அரங்கில் முற்றிலுமாக அழித்துவிடும். மனிதர்கள் தடை செய்யவில்லை என்பதற்காக நாமும் அந்த அடையாளங்களை அணிந்தால் யார் முஸ்லிம் யார் பிற மதத்தவர் என்ற அடையாளமே சமூகத்தில் இல்லாமல் போய்விடும். இஸ்லாம் தன் சமூகத்தை எப்போதுமே தனித்துவமான ஆளுமையோடு யூனிக் பர்சனாலிட்டி உலகிற்கு காட்ட விரும்புகிறது. 3. உளவியல் ரீதியான தாக்கம் சைக்கலாஜிக்கல் காப்பியிங். ஒரு மனிதன் பிற மதத்தவரின் புற அடையாளங்களை ஆடை முடி அலங்காரம் எப்போது நகலெடுக்க தொடங்குவான் என்றால் அவனையும் அறியாமல் அவனது மனதில் அந்த மாற்றுச் சமூகத்தின் மீதோ அல்லது அவர்களின் கலாச்சாரத்தின் மீதோ ஒரு அலாதியான ஈர்ப்போ அல்லது வியப்போ ஏற்படும் போதுதான். இதனைத்தான் இமாம் இப்னு தைமியா அவர்கள் மிக எச்சரிக்கையாக குறிப்பிடுகிறார்கள். புறத்தோற்றத்தில் நாம் யாரை பின்பற்றுகிறோமோ காலப்போக்கில் நமது உள்மனமும் அவர்களின் சிந்தனைகளை நோக்கிச் சாயத் தொடங்கிவிடும். முஸ்லிம்களின் சிந்தனை தெளிவு பிற மத கோட்பாடுகளால் மாசுபட்டுவிடக் கூடாது என்பதால்தான் உலக சட்டங்கள் தாராளமாக அனுமதித்தாலும் மார்க்கம் இதில் மிக கடுமையான எல்லையை வகுத்துள்ளது. சுருக்கம்: உலக நிறுவனங்கள் தங்களின் பொருளாதார லாபத்திற்காக லோகோக்களுக்கு தடை விதிக்கின்றன. மனிதர்கள் கலாச்சார போலித்தனத்தை சட்டப்படி தடை செய்வதில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கமோ முஸ்லிம்களின் ஈமான் மற்றும் கொள்கை தனித்துவத்தை பாதுகாப்பதற்காக மனிதர்கள் தடை செய்யாத விஷயங்களுக்கும் தனது ஆன்மீக சட்ட வரம்பிற்குள் தடை விதித்துள்ளது. நாம் பிற மத லோகோக்களை பயன்படுத்தாமல் விலகியிருப்பது உலக நீதிமன்றங்களுக்கு பயந்து அல்ல, இறுதி இறைவனான அல்லாவின் முன்னிலையில் நமது இஸ்லாமிய அடையாளத்தை தூய்மையாக பேணுவதற்காக மட்டுமே. நியூஸ் ஆன் வாய்ஸ் யூடியூப் சேனலின் முதன்மை நோக்கமே இஸ்லாமிய மார்க்கம் மற்றும் அதன் வரலாற்று சிந்தனைகள் குறித்து நமக்குள்ளும் பொதுமக்களுக்குள்ளும் எழக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கான தெளிவான விடைகளை தேடுவதாகும். தினந்தோறும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய மார்க்க ரீதியான சந்தேகங்களையும் கேள்விகளையும் வெறும் மேலோட்டமான கருத்துகளாக அன்றி முறையான வரலாற்று சான்றுகள், ஹிஸ்டரி மற்றும் குரான் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் கேள்வி பதில் வடிவில் மிக எளிமையாக விளக்குகிறோம். தொடர்ந்து நமது காணொளிகளைக் கண்டு பயன்பெறுங்கள். உங்கள் ஆதரவை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் வழங்குங்கள்.